வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவி சீரியலில் மறுபடியும் நியூ என்ட்ரியை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கண்டினியூவாக இந்த முறை பிரைம் டைமில் தான் நியூ என்ட்ரியை கொண்டு வந்திருக்காங்க. வானத்தை போல சீரியலுக்கு அப்புறமா கண்ணான கண்ணை சீரியலில் தான் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி புது கேரக்டரோட என்ட்ரி இருக்குது. இந்த சீரியலை புதுசாக என்ட்ரி கொடுக்குறது பிரீத்தி. ஆல்ரெடி இவங்க நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. முன்னணி சேனல்ஸோட சீரியலில் முக்கியமான கேரக்டர் நடித்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லாவே ரீச் ஆனவங்க தான் பிரீத்தி. பாலச்சந்தர் சாரோட பந்தம் சீரியல் தான் பிரீத்தி ஃபஸ்ட்டு அறிமுகம் ஆனாங்க. இந்த பந்தம் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணது சான் மீடியா. அதுக்கப்புறமா பொம்மலாட்டம், ஆண்டாள் அழகர்னு பாப்புலரான சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. இது இல்லாமல் சில ரியாலிட்டி ஷோலையும் கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக எந்த ஒரு சீரியலுமே நடிக்காமல் இருந்தாங்க பிரீத்தி. இப்போ கண்ணான கண்ணை சீரியல் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமான கேரக்டரில் வந்திருக்காங்க. கண்ணான கண்ணை சீரியலில் கௌசல்யாவோட சிஸ்டர் கேரக்டரில் மீராவுக்கு சித்தியை என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து நடிக்க வந்திருக்க பிரீத்திக்கு நல்ல கேரக்டர் ரோலாக இப்போ அமைஞ்சிருக்கு, அதுவும் பிரைம் டைமில். இவங்க கண்மணி சீரியலில் கண்ணன் கேரக்டர் நடித்த சஞ்சீவோட ஒய்ஃப் தான். ரீசெண்டாக தான் கண்மணி சீரியல் முடிஞ்சது. சஞ்சீவ் அடுத்து எந்த சீரியல் நடிப்பார்னு எதிர்பார்ப்பு இருக்க இந்த நேரத்தில் அவரோட ஒய்ஃப் சேம் பிரைம் டைமில் 8:30 மணிக்கு கண்ணான கண்ணை சீரியலில் கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. சீரியல் ஆல்ரெடி 8+ ரேட்டிங்கை தான் அச்சீவ் பண்ணுது. 52வது வாரத்தில் தான் 9 ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணுச்சு. பட் விஜய் டிவியோட பாக்கியலட்சுமி 10+ ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணுது. ரேட்டிங் வைஸாக கண்ணான கண்ணை பாக்கியலட்சுமி கம்பேர் பண்ணும்போது டவுனாக தான் இருக்குது. ஸோ ப்ரமோஷனுக்காகவும் டிஆர்பிக்காகவும் பிரீத்திய வாசுகிங்கிற கேரக்டரில் புதுசாக சீரியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. திரைக்கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கொண்டு போக கண்ணான கண்ணை டீமும் சீரியலில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சன் டிவியை பொறுத்த வரைக்குமே 8 மணிக்கு பூவே உனக்காக சீரியல் ரொம்ப வீக்காக இருக்கிறதால அதை கண்டினியூ பண்ணி வரக்கூடிய கண்ணான கண்ணை சீரியலும் டவுனாக தான் இருக்குது. ஸோ இதுக்காக தான் பூவே உனக்காக சீரியலுக்கு ரீசெண்டாக சண்டே ஸ்பெஷல் எபிசோட 1 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த ஸ்பெஷல் எபிசோட் மூலமாக 8 மணிக்கு நல்ல ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணி அந்த டைம் ஸ்லாட்டை பிடிச்சிருங்கிற நம்பிக்கையில் தான் சன் டிவி ப்ரமோஷன் பண்ணாங்க. அதே சமயம் 8:30 மணிக்கு கண்ணான கண்ணை சீரியலோட திரைக்கதையில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பிரீத்தியை நியூ என்ட்ரியாக சீரியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்குமே கௌதம், மீரா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் சீரியல் அதிகமாக இருந்துச்சு. கௌதம் மீரா மேலே கோவப்படுறது, மீரா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறதுன்னு இதுதான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு. சீரியலில் இதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எதுவுமே இல்லை. அப்பப்போ லவ் சீன்ஸ் இருக்கும், மற்றபடி ஆடியன்ஸ் லைக் பண்ணுற மாதிரி புதுசாக எதுவுமே இல்லை. ஸோ கண்ணான கண்ணை சீரியலுக்கு 8+ தாண்டி பெரிய லெவலில் ரேட்டிங் கிடைக்கிறது இல்லை. பெருசாக நெகட்டிவிட்டி வில்லன்னு எதுவுமே சீரியலில் இல்லை. ஸோ புதுசாக ஒரு கேரக்டர் மூலமாக சீரியலோட திரைக்கதையை சேஞ்ச் பண்ணி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகிற ஐடியாவில் தான் பிரீத்தியை ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் சன் டிவி சீரியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரீத்தியோட என்ட்ரியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.